ஓய்! கொண்டைலாம் கட்டி எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலைன்னா, கிணறு இறைக்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிணற கிளீன் பண்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அன்னைக்கு கிளீன் மட்டும் தான் பண்ணோம். ஆனா இறைக்க முடியல. இவ்ளோ தண்ணிய நான் தான் இறைச்சு வச்சேன். இறைச்சிட்டு இருந்தப்ப தான் எனக்கு தோணுச்சு, இத வீடியோ எடுத்தா என்னன்னு. உடனே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து ஃபோன் எடுத்துட்டு வந்து ரெக்கார்ட் பண்றேன். இந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்களா? இவ்ளோ நாள் இந்த தண்ணியில தான் குளிச்சுட்டு இருந்தோம். ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு கிளீன் பண்றோம். கிணத்துல இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு. மிச்சத்தையெல்லாம் நான் இறைச்சு எடுத்துட்டேன். மிச்சம் இருந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா இறைச்சு எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் எங்க அண்ணன் வந்தான். எங்க அண்ணன் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டு. எங்க ஊர்ல எங்க கிணறு இறைக்கணும்னாலும் இல்ல எங்க பாம்பை விரட்டணும்னாலும் இவனை தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமான ஒரு பர்சன். அவனுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு கால்பாகம் தைரியம் கூட எனக்கு இல்ல. அவன் உள்ள போயிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை உள்ள போட சொன்னான். இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த வேஸ்ட்டை வாளியில எடுத்து போடுவான். அதை நம்ம வெளியில எடுத்து போடணும். அதுதான் நம்மளோட வேலை. இவ்வளோ வேஸ்ட்டும் அந்த கிணத்துக்குள்ள இருந்திருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கயரே இல்லாம ஏறுறேன் பாருன்னு சொல்லி சாகசம் காட்டிட்டு இருந்தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா சில்லி பவுடரை இந்த மாதிரி